ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த தேங்க்ஸ் வீடியோலாம் நான் போட்டது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 10 பேர் ஆட் ஆகியிருக்காங்க. என்னப்பா 10 2லாம் ஆட் ஆனதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், எனக்கு அதாங்க பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிற இடத்துல. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கத்துறதுக்கு எனக்கு அன்றைக்கி ஒரு 2 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆனாலோ, 2 லைக் வந்தாலோ, 2 கமெண்ட் வந்தாலோ, அதுதான் எனக்கு அன்றைக்கி எனர்ஜியை பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ரெகுலர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ். ஓகேங்களா? சரிப்பா, இன்றைக்கி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடவே விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா, நான் இப்போ தான் லைவ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு வரலைங்க. 2 ப்ரொமோ வந்தது. அந்த ப்ரொமோ மட்டும்தான் நான் அந்த ப்ரொமோ கண்டென்ட்டில் இருக்கிறதுல யூடியூப்பில் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு லைவ் வரதுனால ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. நான் வேறு ஏதாவது சோர்ஸில் கிடச்சா அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் இப்போ நான் என்ன பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பார்வசம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார், கொஞ்சம் பொறுமையாக இருப்பார், ரெஸ்பாண்ட் பண்ணுப்பார், ரியாக்ட் பண்ணாத பாருன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக இருந்ததுனால திவ்யா ரியாக்ட் பண்ணி, அது ரியாக்ஷனோ ஆட்டிடியூடோ வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலுமே அவங்களோட ரியாக்ஷனுக்கான விஷயமா அவங்களோட கேப்டன்சி ரிவோக் பண்ணப்பட்டது. நம்ம பாருக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுப்பு வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபுல் இதையும் நான் இப்போ லைவில் பார்த்தேன். அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். என்னப்பா இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இதுதான் இந்த வாரத்துக்கான ஓட்டிங்கோ இல்லை இதுக்கு மேலே பாருக்கான இமேஜ் ஜனங்க கிட்ட மாறுறதுக்கான ஒரு மெயின் டாஸ்க்காக இது இருக்க போகுதுன்னா, இதை பாரு கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கான ஒரு விஷயமாவோ பாருக்கான ஒரு விஷயமாவோ எனக்கு சொல்ல தோணுது. இதை மட்டும் பாரு கரெக்டாக இந்த 2 நாள் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்க நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கோ இல்லை அவங்க மேலே இருந்த நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவை ஜனங்க மாற்றிக்கிறதுக்கோ அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனாக இது மாறிடும். அதுக்கான இனிஷியேட் பண்ணுற விதத்தில் அவங்க நேற்றெல்லாம் பொறுமையாக இருந்தது. இன்றைக்கி லைவ்லையுமே பாதி நேரம் அவங்க அவ்வளோ பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன டைம்னா ஏர்லி மார்னிங் 4 ஆக போகுது. இந்தியாவில் உங்களுக்கு வந்து 2:30 இருக்கும். நான் இந்த வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு போடுறதுக்கு எப்படி ஒரு 1 hour ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈவினிங் தான் வந்து எபிசோட் வரப்போகுது. 9:30க்கும் 9க்கும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த 5 hours கேப்பில் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த 1 hour எபிசோடில் இவங்க பாரு பண்ணுறதுலாம் கவர் பண்ணி அது பாசிட்டிவாக போட்டாங்கனாலே ஜனங்களுக்கு பாரு மேலே இருக்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா, ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னா, அவங்க இந்த கேமில் பாசிட்டிவாக சர்வை பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்கிற மேஜிக் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலையில் வந்த ப்ரொமோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கான மெயின் காரணமாக துஷார் தான் இருக்காருன்றது ஹெட்ஸ் ஆஃப் துஷார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் துஷார் ஒரு சின்ன சில்லாவலி பண்ணியிருக்காரு. அது பாரு அட்ரஸ் பண்ணால் அது கொஞ்சம் வேறு மாதிரி போகுமான்னு தெரில. அது ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் இருக்கிறதுல துஷார் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவனுக்கான கேம் ஆடணும்னு எடுத்ததுலேயே இன்றைக்கான விஷயங்கள் பாருக்கு ஃபேவராகவும் திவ்யாவுக்கு வந்து ஆப்போசிட்டாகவும் மாறின இடத்துல கேம் சேஞ்சர் துஷார்னு நான் சொல்லுவேன் இன்றைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா, நேற்று நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. நான் ப்ரொமோ கண்டென்ட் பேசும்போது நேற்று துஷாருக்கும் சுபிக்ஷாக்கும் நடந்த விஷயங்கள் பேசினேன். ஓகேங்களா? காலையிலையுமே அந்த யூனிஃபார்ம் போடாமல் லேட்டாக வந்து எல்லாருமே வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டு அவங்கவுங்க டாஸ்க்கு ரெடி ஆகலைன்னும் போது அந்த பஞ்சாயத்து வருது. அப்போ துஷார் போய் கேட்கும் வந்தால் துஷார் அவங்க இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது துஷாரை மட்டும் அவங்க இக்னோர் பண்ணலங்க. இப்போ லைவ் பார்த்ததில் தெரிஞ்சது துஷார், சுபிக்ஷா, அப்புறம் எங்கெல்லாம் அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வருதோ அங்கெல்லாம் இக்னோர் பண்ணுறாங்க. ஆனால் பாரு என்ன பண்ணுவாங்க, எங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் வருதோ அங்கே எதிர்த்து நின்று பேசி அவங்களுக்கான பாயிண்ட்டை சொல்லணும்னு. ஆனால் இங்கே அவ இரிட்டேட்டிங்காக ஓவர் ஆட்டிடியூடாக பாரிடும். இவங்க திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரியாக்டே பண்ணாமல், நான் தான் சொன்னேன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு. இவங்க என்ன பண்ணாங்க தப்பு, திவ்யா ரெஸ்பாண்டே பண்ணலை. பாரு ரியாக்ட் பண்ணாங்க, இல்லை ரியாக்ட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ரெஸ்பாண்டே பண்ணலை. அதுதான் இவங்க பண்ண பிரச்சனை. அதாவது யாராவது ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண வராங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அதில் சரி தப்புன்னு பேசணும். முக்கியமாக ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும்போது அது தலை பதவியாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த மேனேஜர் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வராங்க அப்படின்னு சொல்லும் போது அது கஸ்டமரோ இல்லை நம்மளுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயீஸோ வந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது அது நம்ம சைடில் இருக்க மிஸ்டேக்னால் நம்ம லீடர்ஷிப்பில் இருக்கோன்னா மாற்றிக்கணும். இல்லை நம்ம சைடில் அவங்க என்னவா தப்பு சொல்கிறாங்களோ அதை நம்ம சைடுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை வச்சுட்டு ஒருவேளை தப்பாக இருந்தால் மாற்றிக்கிறதுக்கான மனநிலைமை வேணும். அது சுத்தமாக திவ்யா கிட்ட இல்லை. அதைத்தான் நான் முதல்லேருந்து சொல்லிட்டுருப்பேன். அந்த டாலரன்ஸ் லெவல் இல்லை. ஏன்னா பிக் பாஸே ஒரு வாட்டி மைக் போடுன்னு சொன்னப்போவும், பிக் பாஸே ஒரு வாட்டி வந்து நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும், தப்பாக முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னப்போ அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ஸோ தன்னோட தப்பை யாரும் சுட்டி காட்டக்கூடாது, அது பிக் பாஸாகவே இருந்தாலுமே அதை சொல்லி காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஈகோயிசம் இருக்குது. அது வந்து பாரு விஷயத்தில் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. சுற்றி இருக்க ஹவுஸ்மேட்ஸும் அதை சொல்லும் போதும் அது சுத்தமாக அவங்க ட்ரிகர் ஆனது அப்படிங்கிறது அவங்களுக்கான இந்த கேப்டன்சி அந்த ரிவோக் பண்ணதில் ஒரு விஷயமாச்சு. ஏன்னா இப்போ வந்து என்னாச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் ஏன்னா மார்னிங் ப்ரோமோவில் வந்து நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. லைவ்ல நான் அகைன் சொன்ன மாதிரி எனக்கு லைவ் பார்க்க முடியல. ஆனால் இப்போ அந்த கேப்டன்சி மாறினதில் நிறைய பேர் அந்த விஷயத்த சொன்னதை நான் என்ன யோசிச்சேன்னா,
இவங்க வந்து யாரும் யூனிஃபார்ம் ஏன்னா சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து ஏன்னா வேக்கப் சாங்குக்கு வந்து எல்லாரும் போய் ஆடுறாங்க எம்ப்ளாயிஸ். இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்போவே வந்து டாஸ்க்கு எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு சொல்லியிருக்கணும். இது நான் ஷார்ட்ஸ்லேயுமே சொல்லியிருப்பேன். நீங்கள் வேக்கப் சாங்குக்கு இல்லைன்னா அது நைட்டே ஆகுது, ஏன்னா டாஸ்க் 24 மணி நேரமும் போகும் அப்படிங்கிறத பிக் பாஸ் நேற்றே சொல்லிட்டாரு. அப்போ மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் எழுந்து எல்லாரும் டாஸ்க்கு அங்கே டைம் கிடையாது ஆப்வியஸாக, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் எழுந்து எல்லாரும் டாஸ்க்கு ரெடி ஆகணுன்றத வேக்கப் சாங்கை ஒரு அலாரமாக வச்சு கூட வேக்கப் சாங் வந்தோடனே டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ் ½ ஹவரில் எல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் டக்குன்னு வந்து நின்றுருப்பாங்க. நீங்கள் அப்பையும் சொல்லலை. அதுக்கப்புறம் சர்வீஸ் வேணும்னு சொல்லி சீஃப் கெஸ்ட் கேட்டதுக்கப்புறம் அதை அட்ரஸ் பண்ணி சீஃப் கெஸ்ட் உங்களை கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ என்ன, எங்களுக்கு சர்வீஸ் கால் வேணும், சர்வீஸ் இப்போ யாருமே இங்கே இல்லை, யாரும் யூனிஃபார்மில் கூட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அந்த டாலரன்ஸ் லெவல் இவங்களுக்கு கம்மியாக இருந்ததுனால ட்ரிகர் ஆயிட்டாங்க. தன்னோட தப்பை சுட்டி காட்டினோடனே இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆப்வியஸாக அவங்க வந்து திட்டும் போது அந்த மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு அந்த விஷயங்கள் வரும். ஆனால் அது அப்படியே எம்ப்ளாயிஸ் கிட்ட காட்டணுமா அப்படிங்கிறது தான் அந்த மேனேஜர் போஸ்ட் அந்த ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்கள். அது சுத்தமாக திவ்யா கிட்ட கிடையாது. ஸோ அவங்க வாங்கிட்டு வந்த அந்த திட்டை அப்படியே தூக்கி இவங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுக்கவும் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே அது அஃபண்ட் ஆயிடுச்சு. ஈவன் தோ வந்து இவங்க ஃபஸ்ட்டே யூனிஃபார்ம் போடலை, அதே இவங்க சொல்லியிருக்கோம். இவங்க ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நின்று நான் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கணும் நைட்டு சொல்லியிருக்கணும், இல்லை நான் ரெடி ஆகிட்டு நீங்கள் போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். ரெண்டுமே பண்ணாமல் இவங்களே ஃபஸ்ட்டு அதுக்கு தயாராக இல்லாமல் மற்றவங்களை கை காமிச்சு தப்புன்னு சொல்கிற இடத்துல அவங்க திட்டு வாங்கிட்டு வந்த திட்டையும் இவங்க மேலே கொட்டின இடத்துல அது ஃபுல்லாக எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்கும் அஃபண்ட் ஆன உடனே 5 நிமிஷத்தில் போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னும் போது அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமில் எத்தனை பேர் டக்குன்னு போய் ரெடி ஆகிட்டு வர முடியும், குளிக்க முடியும், ப்ரஷ் கூட யாரும் பண்ணலைன்னு டாஸ்கில் சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரஷ் பண்ணுற டைமை கூட அது எப்படி பாருங்கள், இதெல்லாம் நாளைக்கு 1 ஹவரில் எனக்கு வருமானு தெரில. ப்ரஷ்ஷு கூட நாங்கள் யாரும் பண்ணலை, ஒரு சிலர்லாம் ப்ரஷ்ஷு பண்ணலை, ஒரு சிலர் குளிக்கலை. ஸோ நீங்கள் கொடுத்த அந்த 5 மினிட்ஸில் ஒரு பாத்ரூமில் எத்தனை பேர் குளிக்கிறது, இதுக்கு முதல்ல நீங்கள் ரெடியாக இருந்திருக்கணும், இல்லை இந்த பிளானை நீங்கள் நைட்டே சொல்லியிருந்துருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வேக்கப் கால் வந்தப்புறம் வேக்கப் சாங் வந்தப்புறமா சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத சுபிக்ஷா, துஷார் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்படின்னும் போது ரொம்ப கரெக்டாக எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் சொன்னது என்னமோ கரெக்டு தான், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்னன்னு பார்த்தா எல்லாருமே பர்சனலாக இவங்களால அஃபண்ட் ஆயிருக்காங்க தனித்தனியாக. நேற்று நான் சொன்ன மாதிரி சுபிக்ஷா, துஷார், கெமி, கனி, விக்ரம் எல்லாருமே தனித்தனியாக போய் அஃபண்ட் ஆயிருக்காங்க. அப்போ தனித்தனியாக அஃபண்ட் வியானா ஆப்வியஸாக, அரோரா அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி ஆயிருக்கிறதுனால இந்த விஷயம் வந்தோடனே எல்லாருமா சேர்ந்து அந்த அட்டாக் மோடுக்கு போயிட்டாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா சீஃப் கெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து அது காலையில் ஆகிடுச்சு, யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் பேக் டு ஃபார்ம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு லைவ் வரும்போது எல்லோரும் ஓரளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சீஃப் கெஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கிச்சன் க்ளீனாக இல்லை, எங்களுக்கு இந்த ஹோட்டலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற ஃபீல் வரல, சாப்பிட்றோம் சாப்பாடு நல்லா இருக்குது, ஆனால் வந்து நினச்சப்ப தூங்குறோம், பட் ஆனால் வெளியில் வந்து பார்த்தோன்னா கிச்சன் ஏரியா க்ளீனாக இல்லை, சேர்ஸ்லாம் நீட்டாக இல்லை, ஒரு ப்ளசண்ட் ஃபீல் வரல, அங்கங்கே கச்ச கச்சன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம மஞ்சரிக்கு சொல்லவா வேணும், டாஸ்க்குனா டாஸ்க்கில் இறங்கிடுவாங்களே, அந்த டெவில் டாஸ்க்லாம் பார்த்துருப்போம்ல, டாஸ்க்குனா அது உள்ளே இறங்கிடுவாங்கல்ல. ஸோ அவங்க கார்ப்பரேட்லேயே வேலை செய்கிறதுனால கரெக்டாக அந்த ஸ்கில்டு டாஸ்க்லாம் போன சீசன் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா பிரியங்கா வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. நான் சொன்ன மாதிரி எனக்கு லைவ் சரியாக வரலை, மேபி அது நைட்டில் நடந்ததுக்கப்புறம் அப்பயும் அவங்க போயிட்டாங்களா, அது எப்படி எபிசோடில் வரும் என்னன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறது மஞ்சரியும் தீபக்கும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இதில் அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சரி. ஏன்னா கிச்சன் போய் அவங்க பார்க்குறாங்க, பார்த்தா நம்மளுக்கு காட்டுறாங்க கேமரா. எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டேபிளில் அந்த ஃபுட்டு அழகாக வர வரைக்கும் தான் நம்மளுக்கு சாப்பிட தோணும். ஒருவேளை அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் போய் பார்க்கணுன்னா கூட ஒரு சிலருக்கு பயமாக இருக்கும், இப்போ கிச்சன் டிபார்ட்மெண்ட் போய் பார்த்துட்டா சாப்பிட முடியாது அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸில் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிவ்யூவர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு அந்த நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷோ சொசைட்டியோட ரெப்ளிகான் வர இடத்துல அவங்க 2 சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, ஹோட்டலில் இருக்காங்க அப்படின்னும் போது கத்துறது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, அவங்க எந்த இடத்துல எப்போ வந்தாலும் அந்த ஏரியா நீட்டாக இருக்கணும். அது சேரை இழுத்து போட்டு அவங்க உட்காரதா இருக்கலாம், இல்லைனா வந்து ஜஸ்ட் ரிசப்ஷனில் நிற்கிறதா இருக்கலாம், இல்லை கிச்சனில் வந்து பார்க்குறதா இருக்கலாம். அப்படின்னும் போது கிச்சனில் அப்படியே இருக்குது, சமைக்க ஆரம்பிச்சிடறாங்கன்னும் போது மஞ்சரி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் பண்ணுறாங்க. எங்களுக்கு எங்கேயுமே வந்து நிற்க பிடிக்கல. அப்போ தீபக் சொல்கிறாரு, நாங்கள் இங்கே படுத்துக்கிட்டே பெட்ரூம்லேருந்து அங்கே பார்த்தா கூட எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் எங்கே சொல்கிறாரு, கேப்டனை கூப்பிட்டு கேப்டனே வருது, மேனேஜரை கூப்பிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா காலையில் நடந்த பிரச்சனையில் பாரு எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு லுக் போயிட்டு இருக்கும்போது இவங்க பாரு மேலே இருந்த ரிவெஞ்சல், இதுதாங்க பாருக்கான ஸ்கோப்பிங். அந்த ஸ்கோப்பை அவங்க சூப்பராக யூஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ரியாக்ட் பண்ணலை இன்னைக்கெல்லாம். ஆனால் செம்மையாக வந்து திவ்யா ட்ரிகர் பண்ணாங்க பாருவை. ஆனால் பாரு வந்து
அவங்களுக்கான அந்த விஷயங்கள் எடுத்து வைக்க முயற்சி பண்ணாங்க. நான் சொன்ன மாரி இவங்க வந்து திவ்யா வந்து யார்கிட்டயுமே தனக்கான கான்ஃப்ளிக்ட் நான் ஃபர்ஸ்ட்டு லைவ் பார்க்காதனால பார்த்தப்ப என்னாச்சுன்னா, பார்வ மட்டும் தான் இவங்க இக்னோர் பண்றாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அதுக்கப்புறம் லைவ் வந்தப்புறம் தான் தெரியுது, இவங்க நெறைய பேர இக்னோர் பண்ணியிருக்காங்க. யார் கான்ஃப்ளிக்ட்ன்னு வந்தாலுமே அத பேச தயாரா இல்ல. அதாவது சொல்லுவாங்க, இவங்க கிட்ட தான் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள அது வந்து பாயிண்ட் அவுட் எங்க அவங்க பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல, "நீ என்கிட்ட பேசாத." இல்ல என்கிட்ட பேசாதன்னு சொல்றதில்ல. "நான் அப்புறம் பேசுறேன். இப்ப பிஸியா இருக்கேன்." அப்புறம் பேசுறேன் இப்படி பிஸியா இருக்கேன்னு துஷார் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. சுபிக்ஷாவ அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கமருதீனையும் ஏதோ அவாய்ட் பண்ணியிருக்காங்க. விக்ரம ஏதோ சம்டைம் ஏதோ நேத்து பேசியிருக்காங்க. ஸோ நெறைய பேர்கிட்ட அந்த கான்ஃப்ளிக்ட் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளோ பிரச்சனை ஆன உடனே இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வீடு ஃபுல்லா வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு இது வந்து ப்ளசன்ட்டா இல்ல அப்படின்னு சொன்னோனே, பார்வ பழி வாங்கணும்னு நெனச்சுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லா நீயே பார்த்துக்கோ. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்றேன். ஆனா நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ. அப்படிங்கிற மாரி அந்த பொறுப்ப தூக்கி அங்க குடுத்துட்டாங்க. ஸோ ஆனா இங்க குடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கேமரால போய் பார்க்கலாம். அவ எப்படி பண்றாளோ என்னன்னு பார்க்கலாம். ஒருவேளை நல்லா பண்ணிட்டா கிரெடிட்ட நான் எடுத்துக்கிறேன். நல்லா பண்ணலன்னா அவள ப்ளேம் பண்ணி விட்டுர்றேன். அப்படின்னு போய் கேமரால பச்சையா சொல்றாங்க. ஏம்மா உங்களால முடியல, இல்ல அவள பழி வாங்கணும்னு நெனச்சு அத குடுத்துட்டீங்க. ஒருவேளை அதுல அவ நல்லா செஞ்சுட்டா, நீங்க நியாயமான ஆளா இருந்தா என்ன பண்ணணும்? பரவால்ல குடுத்தோம். ஆனா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டான்னு புடிச்சோ புடிக்காமயோ பேருக்காவது ஒரு அப்ரிசியேஷன குடுக்கணும். ரைட்டா? ஆனா நீங்க கேமரால போய் அதுவும் கேமரால போய் பதிவு பண்றீங்க. ரைட்டா? அவ்ளோ தைரியம் உங்களுக்கு பாரு பண்ண மாட்டாங்கன்னு. ரைட்டா? அதுதான் அந்த அந்த விஷயங்கள் எப்பவுமே நம்ம வாயில மட்டும் ப்ரூஃப் பண்றது இல்ல. அந்த எக்ஸிகியூஷன்ல வரும்போது நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்டின்னா தான், வெறும் வாய் சவடால் விடுவான்ற வார்த்தை பொய்யா போய், வாய் மட்டும் இல்ல எதையோ ஒண்ணு செய்யவும் செய்றா அப்டிங்கிற இடத்துக்கு அது வந்து நிக்கும்னா, அதுதான் எக்ஸ்ட்ரா பவர் ஆகும் அப்டிங்கிற இடத்துல, பாரு அத டக்குன்னு கையில எடுத்துட்டாங்க. குடுத்த உடனே வந்து ஏன்னா வாயில மட்டும் கிழிப்பாங்க. "ஏன் குடுத்து தான் பாரேன், செஞ்சு தான் பார்க்குறேன். இந்த ஒரு நாள் சிஎம் கத தான். அப்போ குடுத்தா செய்றேனே" அப்படின்னும்போது ஒரு கலக்குன மாரி தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாரு அத சொதப்பிருவாங்க. ஏன்னா பாருக்கு எல்லார் கூடயுமே அங்க வந்து அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஐபிஆரா? ஐஆர்பியா? ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே அந்த கியூசி டாஸ்க்ல. அது வந்து சரியா இல்லன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு, இவங்க எல்லார்கிட்டயும் போய் பேசி பிரச்சனைய வலிச்சுட்டு வரப்போறாங்க. ஸோ டாஸ்க் சொதப்புச்சுன்னா, இவங்களால தான் சொதப்புச்சுன்னு இவங்கள ப்ளேம் பண்ணிடலான்றதுக்காக தான் அந்த விஷயத்த பாரு கிட்ட தூக்கி குடுக்குறாங்க. ஆனா நம்ம பாரு தான் உஷாராச்சே. டாஸ்க்குன்னு வரும்போது அவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியும். அதுலயும் என்ன மாரி செய்யணும்னு அவங்களுக்கு பிளான் தெரியும்ன்னும்போது, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஏன்னா அவங்க பிரச்சனை பண்ணணும்னு நெனச்சிருந்தா, ஸ்மோக்கிங் ரூம்ல உட்காந்து பிரஜனும், திவ்யாவும் பேசுறாங்க. நேத்து திவ்யாவும், எஃப்ஜேவும் பேசுனாங்க. இவங்க பேசுறதெல்லாம் போய் அந்த ஸ்மோக் ரூம்ல பேசுறாங்க. இதுவும் வைரலா வந்துட்டே தான் இருக்கு. ஸ்மோக்கிங் ரூம்ல போய் உட்காந்து இந்த பொண்ணு பேசுறது என்ன? அப்படின்னு. ஏங்க நீங்க ஸ்மோக் பண்ணணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் ஆனா ஏதோ ஒண்ணு பேசணும் தானே திருட்டுத்தனமா பேசணும் தானே அங்க போறீங்க. அப்போ மைக்க கழட்டி வச்சுட்டு வந்துட்டு பாரு பேசுறாங்கன்னு அவங்க மேல அலிகேஷன் வைக்கிறீங்க. பாரு எங்கேயும் திருட்டுத்தனமாலாம் பேசல. அவங்க மைக் மேபி சரியா இருந்திருக்காது, சரியா கேட்டிருக்காது. ஆனா அவங்க வேணும்னே தான் அப்படி பேசுறாங்க. வேணும்னே பேசின ஒரு கும்பல் இருக்கு குரூப்பிசம். அது பேசியிருக்கு நைட்ல. ஆனா நீங்க பாரு மேல அலிகேஷன் வச்சு, அப்புறம் உங்க மேல இந்த ஹோல் வீடுமே ஐ மீன் சீஃப் கெஸ்ட் வந்து சரியில்லன்னு சொன்ன உடனே பாரு கிட்ட அந்த விஷயத்த குடுத்து, பாரு அத சொதப்பிருவாங்க. கிரெடிட் வந்தா நம்ப எடுத்துக்கலாம். தப்புன்னா அவங்க மேல பழி போட்டுறலாம்னு ஒண்ணு நெனச்சீங்கல்ல, அந்த புத்திக்கு வந்தது தான் அது. தன்வினை தன்னை சுடும்னு. ஓகேங்களா? அப்போ வந்து பாரு ஓரளவுக்கு பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இந்த விஷம் 2 ஆல்ரெடி ஒரு 2 விஷ பாட்டில் உள்ள இருக்குல்ல, புதுசா வந்தத விட்டுருங்க. இந்த கனி அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுமே இன்னொன்னு ரம்யா, விஷம். அதுவும் இப்போ கொண்டையும் அது போட்டிருக்கிறது கொண்டையும், அந்த ட்ரெஸ்ஸும், அது நடக்கிறதும், அந்த ரிசப்ஷன் ஏம்மா உனக்கு ஸ்கோப் பண்ணுறதுக்கு தான் குடுத்தது அந்த போஸ்ட். நீ ஒண்ணும் ஸ்கோப் பண்ண மாரி தெரில. திருப்பி திருப்பி அந்த திருட்டுத்தனம் முன்னாடி பேசுறது, பின்னாடி பேசுறதுன்னு அதை தான் ப்ளே பண்ணிருக்கேன் அந்த விஷத்தன்மைய. என்ன ஆச்சுன்னா, ஒரு இடத்துல வந்து பாரு வந்து திவ்யா கிட்ட வந்து பேசுறாங்க. எல்லார் விஷயங்களையும் வந்து லிவிங் ரூமில் கேட்குறாங்க. இந்த மாதிரி ரூடாக இருக்கீங்க, செய்கிறீங்க, இது இப்படி பண்ணுங்க, என்ன பிரச்சனை? இப்போ வந்து என்னை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. கேப்டன்சியில் இது மேனேஜரை வந்து சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு கேட்குறாங்க. எல்லாம் க்ளீனாக இல்லை, அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் செய்யலாம்? ஒரு லிவிங் ரூமுக்கு வாங்கன்னா, நீங்க கூப்பிடுறீங்க ஒரு மீட்டிங்க்கு. கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் கூப்பிடுறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 1000 பிரச்சனை, கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். ஆனா அகெயின் அத வந்து கன்டின்யூ ஆகாம இப்போதைக்கு இதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்ன்ற மோடுக்கு நீங்க போகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கும்போது அந்த டாலரன்ஸ் லெவல அது அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும். நீங்க என்ன ஆமா லிவிங் ரூம்ல வச்சு பேசினா மட்டும் வந்துருவீங்களா? இங்க வச்சு பேசினா மட்டும் அமைதியா பேசினா கேட்டுருவீங்களா? அப்படின்னு புலம்பிக்கினே போறீங்க. அப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் 4 ஹெட்ட மட்டும் தான் கூப்பிட்டு பேசுறாங்க. கிச்சனு, கிளீனிங்கு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்னு 4 ஹெட்ட மட்டும் தான் கூப்பிடுறாங்க. அப்போ பிக் பாஸ் சொல்றாரு, எல்லாரையுமே கூப்பிடுங்க
அப்படின்னு சொல்கிறாரு பிக் பாஸ். ஆமாம், எல்லாருமே பிளாஸ்மாவில் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வாய்ஸ் வந்தோடனே இவங்க புலம்பிட்டே போகிறாங்க. ஆமாம், பிளாஸ்மாவில் நின்னா மட்டும், எல்லாரையும் கூப்பிட்டா மட்டும், அப்படியே பொறுமையாக பேசினா மட்டும், இவங்க கேட்டுட்டா மட்டும் அப்படின்னு புலம்பிட்டே போகிறாங்க. ஃபஸ்ட் ஆகிடுச்சு. அதுவே எல்லார் காதலுக்கும் இன்னும் அஃபண்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொருத்தராக எழுந்து கெமிலாம் எங்கள் கிச்சனில் இந்த விஷயங்கள் சரியா இல்லை. இப்போ திவாகர் எழுந்து எஃப்ஜே வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு. ஆமாங்க, நேற்றுமே பிரவீன் போனார் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. பாரு கேட்பாங்க, நீ வந்து கிளீனிங் டிபார்ட்மெண்ட் ஏன் கிச்சனுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீஃப் கெஸ்ட்டுக்கு யார் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் எங்கே பார்க்குறாங்களோ எஃப்ஜே கிட்ட, பிரவீன் கிட்ட அங்கே சொல்லிடுறாங்க. அவங்க வந்து யார்கிட்ட சொல்லணும் நியாயமா, உள்ளே இருக்க கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு கிட்ட சொல்லணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களே தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, இவங்களே முட்டை கெட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது. அப்படின்னும் போது திவாகர் சொல்கிறார், எங்கள் கிச்சன் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணல, நாங்கள் வேலை செய்யும்போது மற்றவங்க உள்ளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, எஃப்ஜேலாம் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கெமி ஒன்று சொல்கிறாங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு விஷயங்கள் வருது. ஸோ எல்லாரும் வந்துட்டு அந்தந்த விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணும்போது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. கனியும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. எங்களுக்கு ஸ்கோரிங் ஸ்கோப் இல்லை, அதுக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்கல்ல. அப்போது எல்லாத்தையும் பொறுமையாக நின்று அங்கே பேசுறதே முக்கால்வாசி பாரு தான். கெமிலாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணீங்க, அப்படி ட்ரீட் பண்ணீங்க. திவ்யா மேலாம் எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் போயிட்டாங்க. கனி, கெமி எல்லாருமே பேசும்போது அந்த இடத்துல பொறுமையாக பேசுன்னு சொன்னதே பாரு தான். ஓகேங்களா? அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் பேசினதுக்கப்புறம் இவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கும் ஆஸ் அசிஸ்டன்ட் மேனேஜராக எனக்கும் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும்னா, நீ பேசாத பாரு, உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை, பேசாத, நான் அப்புறமா பேசுகிறேன், பேச இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் மாட்டிக்குவாங்க, ரைட்டா? டாஸ்கில் இருக்காங்க. அதனால வந்துட்டு நான் பேசல, இப்போ பேசல, உங்ககிட்ட மட்டும் பேசல, அப்புறம் பேசுகிறேன், எல்லார்கிட்டையும் பேசிட்டு உங்ககிட்ட லாஸ்ட்டாக வரேன். அப்போ வந்து எங்கிட்ட பாரு ரியாக்ட் பண்ணுறவங்களும் நான் பயந்துட்டேன், ரியாக்ட் பண்ணிட்டா திருப்பி பிரச்சனையாயிருமே, இவங்களால தான் டாஸ்க்கு போயிடுச்சுன்னு வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாரு வந்து கம்முன்னு இருந்துட்டு சரி ஓகேன்ட்டு, சரி நெக்ஸ்ட் யார் கேட்கணும், அந்த பிரவீன் என்னங்க அப்படி விஷமாக மாறி போயிருக்கா. you